சவதிகாப் சவதிகாப் அந்த நியூ ஃபேஸஸ்ங்கிற பூத் வந்து சின்ன சின்ன கவுண்டரா வச்சிருக்காங்க. அதுல பார்த்தா 27,000 பாட்டுங்க. என்னங்க 27,000 பாட்டா? நல்லா ஒத்து பாருங்க. $27,000 70 ரொம்ப பிரமாதமா இருக்கு. அலுவலகம் எல்லாருக்கும் வியாபாரம் நடக்குது. செய்யறோம் நாங்க. அன்சாரி அவர்களுடைய பூத்து எப்படி இருக்கு? வியாபாரம் எப்படி இருக்கு? வியாபாரம் பரவாயில்ல. எல்லாரும் ஜெம்பர் எத்தனை தடவை போயிருப்போம்னு கேட்பாங்க. ஆனா அண்ணன் வந்து நம்ம எந்த ஷோக்கு நீங்க போகணும்னு கேட்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா நல்ல ஓகே நல்ல பென்சிலா ஜிம்ஸ் அண்ணன் ஹிமாயின் அண்ணன் சந்தபூரிண்டாவே தமிழ் ஆட்கள்ல வந்து ஹிமாயின் அண்ணன் சொல்லாம சந்தபூரிக்கு போக முடியாது. ஒடிலோன் 45 இயர் ரைட் ஜிம்ஸுக்கு வந்திருக்கிறோம். நம்ம முஃப்லி ரஹ்மத் கலர் ஸ்டோனு நம்ம இவங்களும் ஃபயாஸ் அண்ணன் போத்து இத்ரிஸ் எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஓகே ஷேர் பண்ணுங்க. 70வது பேங்காக் ஜிம் ஃபேருடைய கடைசி நாள் இன்றைக்கு. 4 நாட்கள் தொடர்ந்து பதிவு போட்டிருந்தோம். நம்ம யூடியூப் ஆரம்பிச்சதுல இருந்து இது மாதிரி தொடர்ந்து 5 நாட்கள் வீடியோ போட்டதில்லை. இதான் முத தடவை. இதனுடைய பிரதான காரணமே நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே ஒரே தொழில இருக்கிறதுனால வந்து இந்த வீடியோ மூலமா மற்ற மக்களுக்கு எடுத்துக்காட்டுறது தான் நம்மளுடைய நோக்கம். அது ஒரு ஆசை. 2வது தளம் ஜுவல்லரி செக்ஷனு. எல்லா வகையான உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜுவல்லரிகள், ஃபேமஸான ஃபைன் குவாலிட்டி ஜெம் ஜுவல்லரிஸ், டைமண்ட் எல்லாருமே மேலதான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜுவல்லரி செக்ஷன்ல தான் டைமண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெட் கார்பெட் ஃபுல்லா வந்து டைமண்ட் செக்ஷன். லூஸ் டைமண்ட்ஸும் டைமண்ட் ஜுவல்லரியும் பார்க்கலாம். அந்த ஜுவல்லரி ஃபேர்ல வந்து இந்த கார்பெட் சிஸ்டமே பாருங்க. டைமண்டுக்கு வந்து ரெட் கலர்ல வச்சிருக்காங்க. மற்ற ஜெம் ஸ்டோன்ஸ்க்கு வந்து கிரே கலர்ல தான் அவங்க கார்பெட் போட்டிருக்கிறாங்க. காரணம் வந்து டைமண்ட் வந்து கீழே விழும்போது ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி தான் அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. ஜுவல்லரி செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அந்த ஜுவல்லரியவே அப்படியே இங்க வந்து ஷிஃப்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு இருக்கும், அழகா இருக்கும். இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து இந்த இடம் அப்படியே மைதானம் மாதிரி காட்சி அளிக்கும். அப்படியே அந்த செட்டப் எல்லாத்தையுமே தூக்கிடுவாங்க. மேல்தளத்துல வந்து நிறைய இன்றைக்கு சேல் போட்டிருக்கிறதுனால கமர்ஷியலா சீப்பா பிரைஸ் கிடைக்கும். நல்ல ஜுவல்லரி வந்து வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த செக்ஷன்ல வந்து வாங்கிக்கலாம். இன்னைக்கு கடைசி நாள் வேற. சேல் எப்பவுமே போடுவாங்க. இந்த ஷோ பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஷோல ஜுவல்லரி, சில்வர் ஜுவல்லரி ஆர்வம் உள்ளவங்க வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா ரொம்ப டேம் சீப்பா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலாம். மேல் தளத்துல வந்து இந்த ஜுவல்லரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கதான் வச்சிருக்காங்க. பெரிய பெரிய மெஷின்ஸ், மெஷினரி ஐட்டங்கள் இம்போர்ட்டட் சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஜுவல்லரி பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதோ எல்லாமே இங்க கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. பாருங்க எல்லாம் ஜுவல்லரி செய்யறவங்களுக்கு, ஃபேக்டரி வச்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள மிஷின் தான் வச்சிருக்கிறாங்க. வேக்சிங் மிஷினு பாருங்க என்ன அழகா காட்டுது. ரிங் செய்யற அந்த வேக்ஸ் பண்றது எல்லாமே செட்டப் அழகா. அந்த செய்முறையும் காட்டுறாங்க, எப்படி அதை செயல்படுத்துறது அந்த மிஷினை வாரியா சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்க, பாத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த எக்யூப்மெண்ட்டை பாருங்க. இது வந்து உங்களுக்கு பேங்கிள்ஸ்ல வந்து கல் பதிக்கிற மிஷின். ஆமா பாருங்க, அது எப்படி அழகா டைமண்ட்ஸை வந்து எப்படி கல் பதிக்குங்கிறத பாருங்க. மிஷினரியா போயிடுச்சு. முன்னாடி எல்லாம் மேனுவலா இருந்துச்சு. டெக்னாலஜி கூட 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 எல்லா மிஷினரியா கொண்டு வந்துட்டாங்க. கொண்ட மிஷின் ஆகிது. இதே பல டன் இருக்கும் போல தெரியுது. இது மட்டும் இல்லாம மேல் தளத்துல வந்து கல் அடிக்க வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ், ட்வீசரு, ஸ்கூப்பு கொடுக்குறாங்க. புது வகையான பாக்ஸ் டைப்பு எல்லாமே இங்க நல்ல பிரைஸ்ல கொடுக்குறாங்க. ஜெம் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் நம்ம நேச்சுரல் ஸ்டோனை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாங்குறது, விற்கிறது எல்லாமே. அதை டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மிஷினரி ஐட்டமும் இங்க வச்சிருக்காங்க. கல்ல எடை போடுற மிஷின், கல்ல லைட் அடிச்சு பார்த்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறங்கிறது எல்லா வகையான எக்யூப்மெண்ட்ஸும் இந்த தளத்துல கிடைக்கும். மற்ற நேரங்கள்ல வாங்குவதை விட ஷோ டைம்ல வாங்கும்போது நமக்கு பிரைஸ் வந்து ரொம்ப டிஸ்கவுண்டோட கொடுக்குறாங்க. இந்த மேல் தளத்துல வந்து இப்ப நம்ம வந்துக்கிற இடம் நியூ ஃபேஸஸ் அந்த நியூ ஃபேஸஸ்ங்கிற பூத் வந்து சின்ன சின்ன கவுண்டரா வச்சிருக்காங்க. அது எப்படின்னு சொன்னா ஸ்மால் குவான்டிட்டியில சின்ன ஸ்டாக் வச்சிருக்கவங்க வந்து சின்ன பூத் போட்டுக்கலாம். இப்ப அவங்ககிட்ட கேட்போம், விவரம் என்னான்னு கேட்டு சொல்லுவோம். பூத் நீต้องจองยังไงครับขายบ้างขายก็จองได้ไหมหรือยังไง บูธนี้จะเป็นบูธสินค้า
ของจันทบุรีอย่างเดียวเลย อย่างเดียวใช่ครับจะเป็นบูธที่ ครับ นะครับเป็นเอ็กซิบิเตอร์เป็นผู้ประกอบการ อ๋อครับ เป็นคนของจันทบุรีนะค จั รั นทบุรี วนเรียนเชิญมานะครับ ต้องมีบริษัทที่จันทบุรีไหม ใช่ครับ ஓகே கரெக்ட் இப்ப என்ன கேட்டோம்னு சொன்னா அவங்க வந்து இப்ப எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு கேட்டோம் ஆனா அவங்க சொல்றாங்க ஒன்லி சந்தபுரியில இருக்கிறவங்க மட்டும் தான் ஆபீஸ் யாரெல்லாம் அபிஷியலா போட்டுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது தொடர்ந்து கேட்போம் அனிப்பம் காசு ஏற்ற ตอนนี้จะเป็นของทาง ครับ จังหวัดจันทบุรีใช่จะเป็นคนดูแลเรื่องค่าใช้จ่ายให้ครับ ต้องทุกคนต้องไม่เสียไม่เสียอะไร ถ้าอันนี้คราวทางจะเป็นงบประมาณของทางจังหวัดจันทบุรี จันทบุรีเลย ใช่ครับ เมื่อก่อนผมเห็นว่ามีเพื่อนก็มีกันพูดอยู่เพราะว่ามันกว่า15,000-20,000ประมาณ ใช่ครับ แต่คนนอกตังไม่ได้ ไม่ได้รวมก็ต้องโดนเรียนเชิญเท่านั้นครับ ஓகே அவங்க சொல்றாங்க வெளியில இருந்து யாருமே ஆசைப்பட்டா கூட அதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது சந்தபுரியில வந்து அவங்க அசோசியேஷன்ல மெம்பரா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா கிடைச்சதுன்னு சொன்னா அவங்க வந்து இந்த சார்ஜை கூட அவங்க மெம்பர் ஆக்கிறதுனால ஃப்ரீ தான்มันฟรีเลยหรือยังไง ครับก็จะเป็นโดนเรียนเชิญมาให้มาออกอันนี้ไม่มีค่าใช้จ่ายเราจะเป็นมาจากที่พักหรือว่าจะเป็นที่พักหรือว่าเป็นค่าเดินทางต้องดูแลตัวเอง ตัวเองถ้าที่บูธก็มันฟรีอย่างเดียวเราคอมมิชชั่นมีอะไรนั่น อันนี้เบื้องลึกอันนี้ ไม่ ไม่ท รู้ ราบ โอเคஅதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து சந்தபுரியில இருந்து வர்ற அந்த டிராவல் எக்ஸ்பென்ஸ் பிளஸ் இங்க தங்குறது அது அவங்களுடைய செல்ஃபி தான் தாங்களே வந்து என்ன செஞ்சோம் செலவு பண்ணிக்கணும் ஆனா அந்த பூத்துக்கு வந்து எந்த சார்ஜும் பண்ண வேண்டியது இல்லையா பாருங்க எப்படி இந்த நாட்டு மக்களுக்காக வேண்டி இந்த அரசாங்கம் இந்த டிடிபி வந்து எப்படிலாம் அவங்க வந்து அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறாங்கன்னு பாருங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான் இந்த மேல்தளத்துல தான் அந்த இன்டர்நேஷனல் செல்லர்ஸ் எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க அதுல குறிப்பா நம்மளுடைய இலங்கை மக்கள் ஸ்ரீலங்காக்காரங்க வந்து எல்லாருமே இங்கதான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஸ்ரீலங்கால கிடைக்கிற எல்லா வகையான சஃபயர்ஸ் கேட்ஸ் எல்லாமே இங்க பார்க்கலாம் நம்ம ஆஜிமார்கள் எல்லாமே இங்க தான் இருக்கிறாங்க டைமண்ட் செக்ஷன் டைமண்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் குஜராத்திகள் தான் ஆதிக்கம் உலகம் ஃபுல்லா அவங்க தான் இருக்கிறாங்க டைமண்டாவே சூரத் பெல்ஜியம் சொல்லுவாங்க அதுல 80% மக்கள் வந்து டைமண்ட்ல வந்து குஜராத்தி தான் இந்த ஜுவல்லரி வேக்ஸ் தயாரிக்கிற அந்த மிஷினை பார்த்தோம் அழகா இருக்குது பெருசா இருக்குது அதுல பார்த்தேன் 27,000 பாட்டுன்னு என்னங்க 27,000 பாட்டா நல்லா ஒத்து பாருங்க $27,000 உண்மையிலே ஷாக் ஆயிடுச்சு மாறி பண்ண வந்திருக்காங்க பேங்காக் ஷோ ரொம்ப பிரமாதமா நடந்துட்டு இருக்குது சரி வருஷம் நடக்கிறது 70வது வருஷம் ஷோ ரொம்ப பிரமாதமா இருக்கு அலுவலகம் எல்லாருக்கும் வியாபாரம் நடக்குன்னு துவா செய்யறோம் நாங்க ஓகே நல்லது ஆதம் ஜெம்ஸ் அன்சாரி அவர்களுடைய பூத்து எப்படி இருக்கு வியாபாரம் எப்படி இருக்கு வியாபாரம் பரவாயில்ல மோசம் இல்ல பரவாயில்ல கஷ்டமா இருந்தா எந்த நாட்டுல உள்ளோம் எல்லாம் இதுல வியட்நாம் பர்மீஸ் லாவோஸ் ரஷ்யன்ஸ் ஆமா அமெரிக்கன்ஸ் கொஞ்சம் குறைவு தான் இந்தோனேஷியா கொஞ்சம் வந்திருக்காங்க வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா ஆமா நம்ம ஒரு வருஷம் போடுறதுதான் நார்த் இந்தியானா அதிகம் இந்த வடநாட்டுக்காரங்க ஜெய்ப்பூர்காரங்க குறிப்பா மஸ்ரூம்காரங்க வந்திருக்காங்க சரிங்க நல்லது வியாபாரம் நடக்கும் கடைசி நாள்ல கண்டிப்பா ஓகே நல்லது ஜெம்ஸ் நம்ம ரஃபீர் மாமான்னு எல்லாரும் சொந்தமா அழைப்பாங்க அண்ணன் தான் கேட்கணும் இந்த ஜெம் ஃபேர எல்லாரும் ஜெம் ஃபேர் எத்தனை தடவை போயிருப்போம்னு கேட்பாங்க ஆனா அண்ணன் வந்து நம்ம எந்த ஷோக்கு நீங்க போகணும்னு கேட்கலாம் அண்ணா சொல்லுங்கண்ணா எப்படி இந்த ஜெம் ஃபேர் என்ன நினைக்கிறீங்க இந்த வருஷம் காலம் ஆயிடுச்சுங்க அப்படியா ரொம்ப மோசம் சரி என்னன்னு தெரியல அதாவது உலகம் பூரா வந்து இப்ப ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்குல்ல அதனால வியாபாரம் சுலவா இருக்கு சில ஆட்கள் வந்து சோர்ஸ் கரெக்டா வச்சிருக்கவங்களுக்கு வியாபாரம் நடக்குது கொஞ்சம் சிலோனுக்காரங்களுக்கு நல்லா இருக்கு நீங்க வந்து இது வரைக்கும் எத்தனை ஷோ அட்டன் பண்ணிருக்கீங்க எப்பவுமே இருந்து அட்டன் பண்றீங்க இங்கயா இல்ல பொதுவா பேங்காக் பெரும் வர எந்த வருஷத்துல இருந்து நீங்க அட்டன் பண்றீங்க 72ல இருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் 72 72ல இருந்து அப்ப இங்க உள்ள எல்லா ஷோவும் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க இது போக வேற எங்கெல்லாம் நீங்க ஷோ அட்டன் பண்றீங்க ஹாங்காங் தானே நாங்க முதல்ல இருந்தோம் சரிங்க அதுக்கப்புறம் பேங்காக் அப்புறம் உலகம் பூரா போறோம் நீங்க தான் வந்தீங்களா அமெரிக்கால ஆமா டூசான் எல்லா ஊருக்கும் போனோம் சரிங்க யூரோப்புக்கு எல்லாம் போனோம் யூரோப்புக்கு எல்லாம் போறதுனால ஷோ இப்ப வந்து எல்லாம் பெரிய எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு அதனால இப்ப அதிகமா குறைஞ்சுக்கிட்டோம் சரி சரி இங்க ஏசியாவில தான் மெயினா பண்ணுறோம் சரி சரி நல்லதுண்ணே உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க ஷோ இந்த வருஷம் பொதுவா நிறைய பையர்ஸ் வரல மெயினா வந்தது வந்து ரஷ்யன்ஸ் ஆஸ்திரேலியா தான் வந்திருந்தாங்க சரி சரி மோஸ்ட்லி வந்து வியாபாரம் குவைட் தான் எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க பொதுவா வியாபாரம் ரொம்ப குவைட்டா இருக்கு இன்னொரு 1 இயர் 2 இயர் ஆகும் உங்களுக்கு வியாபாரம் பிக்கப் ஆகும் அமெரிக்கா எலெக்ஷன் சரி 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 உலகம் ஃபுல்லா இப்ப வந்து பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து சரியில்லாம இருக்கிறதுனால ஹோப் பண்ணுவோம் எல்லாரும் நல்லா கண்டிப்பா கண்டிப்பா நல்லது ஓகே நல்லது
பென்சிலா ஜிம்ஸ் அண்ணன் ஹிமாயின் அண்ணன். சந்தபுரிண்டாவே தமிழ் ஆட்கள்ல வந்து ஹிமாயின் அண்ணன் சொல்லாம சந்தபுரிக்கு போக முடியாது. அவங்க தான் ஆரம்ப காலத்துல இருந்தே சந்தபுரிக்கு வந்து பையர்ஸை கூட்டிட்டு போயிட்டு வருவாங்க. அவங்க பூத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அண்ணன் சொல்லுங்க, எப்படி இருக்கு இந்த எக்ஸிபிஷன் சார்? எப்படி இருக்கு சார்? கொஞ்சம் இந்த வருஷம் எந்த வருஷம் இருந்தாலும் இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. பார்க்கல நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா நல்லா பண்ணிட்டாங்க. டிஸ்பிளே எல்லாருமே மர்மா பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நடந்திருக்கும் எல்லாருக்கும் வியாபாரம். பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரம் ஒண்ணு இல்லை. நீங்க வந்து இந்த எக்ஸிபிஷனை வந்து எவ்வளவு காலமா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஆரம்ப காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே கண்டினியூவா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இது போக வேற எங்கெல்லாம் நீங்க எக்ஸிபிஷன் பார்ட்டிசிபேட் பண்றீங்க? உங்க கம்பெனி ஹாங்காங், துசான் எல்லா இடத்துக்கும் போறீங்க? ஆரம்பத்துல லாஸ் வேகாஸ் போயிட்டு இப்ப லாஸ் வேகாஸ் போறது இல்ல. சரிங்கண்ணே. மெயினா இந்த ஊர்ல சந்தபுரி ஜெம் ஷோ மாதிரி தானே இருக்கு வாரம். ஆமா. ஹாங்காங் இப்ப இந்த வருஷம் போறீங்க அப்படிதானே? இந்த வருஷம் ஆமா வாரம். இந்த வருஷம் ஷோல எந்த மாதிரி கஷ்டம்? ஒரு காலத்துல வந்து ஜப்பனீஸ் அதிகமா வந்தாங்க. இப்போ எல்லாரும் ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய ஷோல வெளிய ஜெம் ஷோனை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஷோ ஹாங்காங் தான். அடுத்தது துஷான்ல கபடி விளையாடுறது பல மாதிரியா இருக்கும். விழாக்கெல்லாம் கொண்டு வச்சிருப்பாங்க துஷான்ல. கோவா பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஷோ எதுனாக்கா ஹாங்காங் ஷோ தான். ஆமா, ஹாங்காங் ஷோ அடிக்க முடியும். ஓகேண்ணா, நல்லது. இன்ஷால்லா நம்ம ஹாங்காங்லயும் சந்திப்போம். ஓகே, நல்லது. ஜாரா ஜெம்ஸ் இவங்கெல்லாம் வாட்கோ ஆட்கள். சிதம்பரம் அந்த பக்கத்தில் உள்ளவங்க. பேங்காக்ல பழைய ஆட்கள்டா இவங்க தான். எப்போ எப்படி இருக்கு? எப்படி இருந்துச்சு வியாபாரம்? சின்ன சின்ன வியாபாரம் பண்ணோம். ஷோ வந்து கொஞ்சம் சுமார் தான். எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. எல்லாருக்கும் அப்படிதான். பையர்ஸ் எல்லாம் நிறைய விசிட்டர்ஸ் மாதிரி தான் தெரியுது. பையர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பேர் தான். சரி சரி. நிறைய பேர் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லது. ஓகே, நல்லது. மலேசியால இருந்து வராது. ஏன்னா மலேசியாவா நீங்க? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. கல் எதுவும் வாங்க முடிஞ்சதா? கொஞ்சம் விலை கூட தான் இருக்கு. பரவாயில்ல. ஓகே, நல்லது. பிரிமோ ஜம்மா பிரேசிலியன் பூத். நம்ம பாபு அவர் ஃப்ரெண்டு. How is the business? Good, okay. So you are participating. How long you participated in Bangkok Fair? 20 years already. Long time. Odilon. Sorry, Odilon. How is 45 years. 45 years. 45 years. We exhibit more than 40 years. 40 years, huh? We are exhibit more than 20 years. 20 years. அண்ணா எப்படி? Around 35 years. 30 years. எல்லாமே பேங்காக்ல வந்து கிட்டத்தட்ட 20ல இருந்து 30 வருஷம் குறையாம தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பிரேசில் பீப்புள். எல்லாம் தாய்லாந்துலயே ரொம்ப பிடிச்சிருக்கேன். லைக் தாய்லாண்டா? Yes, of course. Thailand. Yeah, yes, good. Okay, hope you Hong Kong show. Yes, Yes. we have hope only for Hong Kong. Everyone. Here a little bit quiet. Thank you. ரைட் ஜெம்ஸுக்கு வந்திருக்கிறோம். நம்ம முஸ்லி இஸ்லாம் எப்படி இருந்துச்சு? இந்த தடவை உங்களுக்கு கஸ்டமர் சொன்னா எப்படி? இதெல்லாம் ஜப்பனீஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ரெகுலர் வியாபாரம் சோண்டாவே உங்களுக்கு ரெகுலர். நீங்க எங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றீங்க? இங்கேயும் நீண்ட காலமா உங்களுக்கு தெரிஞ்சு பறக்க முன்னாடியே அவங்க அத்தா இருந்த காலத்திலேயே ஷோ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்தது ஹாங்காங் ரெடி ஆயிட்டீங்கன்னா நல்லது. சார் அங்கேயும் நல்லபடியாக நல்லது. ரஹ்மத் கலர் ஸ்டோனு நம்ம இவங்களும் ஃபயாசன் போத்து வேறு இத்ரிஸ் எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க. இவங்களும் எல்லா நாட்டிலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஜிம் ஷோவை. எப்படி இருந்துச்சு? சுமாரா இருந்தது. ரொம்ப எதிர்பார்த்து மாதிரி இல்லை. உங்களுக்கு எத்தனை ஷோ வந்திருக்கீங்களா? பாக்குறீங்க? இப்பதான் தெரியுது. ஏன்னா எல்லாம் நடக்க பாக்குறீங்க. கஸ்டமர்லாம் என்ன மாதிரி? ஏற்கனவே ஜப்பனீஸ்லாம் வருவாங்க. இப்போ ரஷ்யன்ஸ் நிறைய வராங்க. நீங்க வந்து இங்க மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா? வேற வெளிநாட்டுல வேற எங்கெல்லாம்? எல்லாமே போயிருக்கு. இப்ப அடுத்து ஹாங்காங் கிளம்பிட்டு இருக்கீங்க. இந்த ஆயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, நல்லது. சாய் ஜெம்ஸ் சாபீர் அண்ணன் இவங்களும் நம்ம பேங்காக் ஃபேர்ல எல்லா பேருமே அட்டன் பண்ணுவாங்க. இந்த ஷோ எப்படி இருக்கு? போன ஷோக்கு இந்த ஷோ கொஞ்சம் ஸ்லோ தான். கஸ்டமர் ரொம்ப கம்மி. சைனீஸ் கஸ்டமர் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க எல்லா ஷோமே அட்டன் பண்றீங்களா? எல்லா ஷோ அட்டன். வேற எங்க மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? வேற எங்கெல்லாம்? பேங்காக் ஒன்லி. பேங்காக் ஒன்லிங்களா? மற்ற ஷோக்கு போவீங்கன்னா ஹாங்காங்லாம் போவீங்க? பேங்காக் போறது. சரி சரி. ஸ்ரீலங்கா போறது. சரிண்ணே.
சரி சரி ஓகே நல்லது தமிழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே ஷேர் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க